நண்பர் பி. மணி அவர்களும் டி.கே. கிருஷ்ணகுமார் அவர்களும் இணைந்து 45 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் கதை எழுதி தயாரித்து வெளியிடப்பட்ட ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை எந்த தியேட்டரில் வெளியிட்டோமோ அதே தியேட்டரிலேயே 45 ஆண்டுகளுக்கு பிறகு இதை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான முறைப்படி டிஜிட்டல் முறையிலே தயாரித்து வெளியிடுவதற்கு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் கதை எழுதி தயாரித்த என்னையே அழைத்து படம் அன்றைக்கு வெளியிட்ட அதே தியேட்டரிலேயே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். 90 வயது நிரம்பி இருக்கிற நான் இன்றைக்கும் உங்கள் முன்னாலே நின்று பேசுகிறேன். நான் தியேட்டருக்குள்ளே நுழைகிற பொழுது என்னை ரசிக்கிற புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கிலே நின்று வரவேற்றார்கள். எனக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, இந்த விழாவிலே மேடையில் என்னுடைய மூத்த மகள் செல்வியினுடைய கணவர் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர், இன்றைக்கு அஜித் அவர்களை வைத்து வெளிநாடுகளிலே படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சிறந்த திரைப்பட நிறுவனங்களில் தலைமையேற்று நல்ல மேல்நாட்டு படிப்பை படித்து எனக்கு மருமகனாக வாய்த்த டி.ஜி. தியாகராஜன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதைப் போல அமெரிக்காவிலே படித்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய 3வது மகன் தங்கராஜ் இப்பொழுது இந்த ரிக்ஷாக்காரன் படம் டிஜிட்டல் முறையிலே வருவதற்கு வியாபாரம் செய்து என்னையும் அழைத்து கொண்டு அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த காலத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே திரைப்படங்களை செலவு செய்து எடுத்து அனுபவப்பட்டவன் நான். இந்த ரிக்ஷாக்காரன் படத்திலே ஒரு சண்டையும் ஒரு பாடலும் நீங்கள் பார்த்தீர்கள். அது 3 அடுக்கிலே போடப்பட்டது. அதனுடைய உயரம் 40 அடி. 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செட்டை 40 அடி உயரத்திலே போடுவதற்கு என்ன செலவாகும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த படத்திற்கு மலையாள நாட்டிலே இருந்து ஒரு சிறந்த பட இயக்குனர் எம். கிருஷ்ணன் அவர்களை டைரக்ட் செய்ய அழைத்திருந்தேன். எனக்கு இந்த ஹீரோக்கள் எம்ஜிஆர் அல்லது ரஜினிகாந்த் என்று இருந்தாலும் இந்த ஹீரோயின்களை மாத்திரம் 2 படங்களுக்கு மேல் நான் பயன்படுத்துவதில்லை. அப்படி பயன்படுத்திய ரிக்ஷாக்காரனுடைய கதாநாயகி மஞ்சுளா. இதுதான் அவருக்கு முதல் படம். எம்ஜிஆரோடு நடிப்பதென்றாலே நடிகைகள் பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆரோடு எனக்கு 55 ஆண்டுகள் பழக்கம் இருப்பதால் இந்த மஞ்சுளாவை நடிக்க வைத்தேன். அவர் மிகுந்த புகழ் பெற்றார். அதைப்போல இதிலே சிறந்த நாட்டிய நடிகை, உலக புகழ் பெற்ற நடிகை என்று, நடன நடிகை என்று புகழ் பெற்ற பத்மினியும் அமெரிக்காவிலே இருந்தார். அவர் இந்த படத்திலே ஒரு சிறந்த பாத்திரத்தை, கதாநாயகன் எம்ஜிஆர் செல்வம் என்று பெயர், அவருக்கு அக்காவாக நடிக்கிறார். சோற்று கூடை வைத்து பிழைக்கிற பாத்திரமாக பத்மினி வருகிறார். அந்த பத்மினி நடித்த வேடத்தில் இன்னொரு நடிகையை போட்டு ஒரு 3000 அடி படம் எடுத்து பார்த்ததற்கு பிறகு அந்த நடிகை இதற்கு ஒத்து வரவில்லை என்று
அந்த 3000 அடி படத்தையும் ரத்து செய்துவிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பத்மினி சென்னைக்கு வருவதாக அறிந்து அவரை பேசி அவர் இந்த படத்திலே நடித்தார். இவை எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் ஒரு சிறந்த படம் என்று அந்த படத்திலே நடித்த நடிகருக்கு இந்திய அரசாங்கம் பாரத் பட்டம் கொடுக்கிறது. அந்த பட்டத்தையும் இந்த ரிக்ஷாக்காரன் படம் தான் பெற்றது. கல்கட்டாவிலே இந்த விழா நடந்தது. மத்திய திரைப்படத்துறை அமைச்சர் வந்து வழங்கினார். நாங்களும் போயிருந்தோம். அப்படி சிறந்த நடிகராக பாரத் பட்டத்தை பெற்றதும் இந்த ரிக்ஷாக்காரன் படம் தான். குறிப்பாக இதிலே இசை மிக அற்புதமாக இருக்கும். 5 அல்லது 6 பாட்டுகள் உண்டு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஒரு குழந்தையை வைத்து எம்ஜிஆர் பாடுவார். இங்கே நீ சிரிக்கும் சிரிப்புத்தான் இன்பச் சிரிப்பு என்று பாடுவார். அதைப்போல இறுதி காட்சியில் ஒரு திரையரங்கத்திற்குள்ளேயே தண்ணீர் வருகிற கால்வாய்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதிலே பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு கடலுக்கு போவது போல காட்சி அமைத்திருக்கும். அது தொடக்கத்திலேயும் வரும், இறுதியிலே கிளைமேக்ஸிலேயும் வரும். அப்படிப்பட்ட சிறந்த காட்சிகளை எல்லாம் அதிக செலவு செய்து அன்றைக்கே எடுத்தோம். அதை டிஜிட்டல் முறையிலே இன்றைக்கு நான் பார்த்த பொழுது இது நான் எடுத்த படம்தானா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இருந்தது. அதற்கு முயற்சி செய்து இதை அறிமுக காட்சியாக வெளியிட்டிருக்கிற பி. மணி அவர்களையும் டி.கே. கிருஷ்ணகுமார் அவர்களையும் திரை உலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் மிகுந்த புகழ் பெற்று தமிழகத்தில் எந்த நடிகரும் பெற முடியாத பாரத ரத்னா விருதை பெற்ற காலஞ்சென்ற புரட்சி நடிகரின் சார்பில் நாங்களெல்லாம் புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆர் அவர்களின் சார்பில் பி. மணி அவர்களையும் கிருஷ்ணகுமார் அவர்களையும் வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திரையரங்கத்தை தொடங்கி வைத்தவன் நான். அதனுடைய உரிமையாளர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை. அவருடைய வாரிசுதாரர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த ரிக்ஷாக்காரன் படம் இந்த திரையரங்கிலே தான் அன்றைக்கும் வெளியிடப்பட்டது. என்றைக்கு வெளியிடுவார்களா என்பது இனிமேல் தான் தெரியும். அவர்கள் இதிலே மகத்தான வெற்றியை பெற்று சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் எடுத்து புகழ்பெற்ற படங்களில் ரிக்ஷாக்காரன், இதயக்கனி இரண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். அதைப்போல ரஜினிகாந்த் அவர்களும் எனக்கு 6 படம் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் இறுதியாக நடித்த படம் பாட்ஷா. அந்த பாட்ஷாவையும் என்னுடைய 2வது மகன் தங்கராஜ் அவர்கள் டிஜிட்டல் முறையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குற்றமில்லாத மனிதன், கோவில் இல்லாத இறைவன். அவர் யார் என்றால் எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாம் வணங்கும் மக்கள் திலகம், தமிழென ஒரு தலைவர், இதய தெய்வம் டாக்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே, வேற யாருக்கும் அது இணையாகாது. அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்குது. அதாவது நாம் தலைவராக தெய்வமாக நினைக்கிறோம் இல்லையா, அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு சராசரி மனிதன் ஒரு மேடையில் ஏறி பேசும்போது அவன் என்ன பேசுகிறான் என்பது ஆரோக்கியமாக நினைத்து ஆரவாரம் செய்து கைத்தட்டுவது எம்ஜிஆரின் ரசிகர்கள். அதாவது வார்த்தையில் கூட சில தவறுகள் வந்துடலாம், அதை நம்ம பொறுமையாக ஏற்றுக்கணும். ஏன்னா நான்லாம் மக்கள் தலைவர் நேரத்தை பார்த்ததில்லை.
திருக்குறள் திருக்குறள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருக்குறள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போல, படிக்கல. வெறும் இவருடைய பாடலையும் படத்தையும் பார்த்தே நான் ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறேன். அதாவது இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உங்க மத்தியில் அந்த பாட்டு பாடும்போது தலைவரை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், என் மனசாட்சி சத்தியம் பொய் சொல்ல மாட்டேன். அந்த முகத்தை பார்க்கும்போது மாதுளம்பழத்தை வச்சு பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகாது. பப்பாளியை வச்சு பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகாது. மாம்பழத்தை வச்சு பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கனிகளை விட அதாவது சிறப்பான கனி இதே கனின்னா நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய முகம் தான். சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது இந்த ஊரில் இருக்கிறதுனால நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த வண்ணாரப்பேட்டை உள்ள ஒரு ஷூட்டிங் போனேன். பக்கா கிளம்சியான ஏரியா, எங்கே பார்த்தாலும் கூரைகள், மார்க்கெட்டுகள், சின்ன சின்ன சந்து, கானா பாட்டு, போண்டா, பஜ்ஜி, இட்லி. இந்த இடத்துல ஷூட்டிங். அங்கே ஒரு ரிக்ஷா ஸ்டாண்டு, 10 ரிக்ஷா நிற்கிது. ஸ்டாண்டோட பேர் ரிக்ஷாக்காரன் ஸ்டாண்டு. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் போய் கொஞ்ச நேரம் நின்றேன். என் தலைவர் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சொன்னது இப்போவும் ஜனங்க கடைபிடிக்கிறாங்கன்னா அந்த தலைவர் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருப்பான். அந்த ரிக்ஷா ஸ்டாண்டில் ஒரு கட்டுப்பாடு, யாராவது குடிச்சிட்டு வந்தால் அந்த ரிக்ஷாவில் அன்னைக்கு அலோடு, தொழில் கிடையாது, அனுப்பிச்சிடுவாங்க. நான் கேட்டேன், என்ன சார் 3 பேர் தான் நிற்கிறீங்க, 4 பேர் தான் நிற்கிறீங்க, 2 ரிக்ஷா காலியாக இருக்கு. அவங்க 2 பேரும் காலையில் சரக்கு போட்டாங்க, வரமாட்டாங்க. இவங்க வர வேண்டாம்னு சொல்கிறது இல்லை, அவங்களே வரமாட்டார்கள். அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் இந்த டெஸ்டினோட ஒரு ஃபைட்டு பார்த்துருப்பீங்க. இப்படி மண்டையில் முடி வச்சுருப்பார். நான் 2003 லண்டனில் இருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் முடி வச்சுட்டு போனான். எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்காரங்களாம் எல்லாம் ஆச்சரியமாக அவனை பார்த்தாங்க. நான் பார்க்கவே இல்லை. என்னையா நாங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்கணும், நீங்கள் பார்க்கவே இல்லை. யோ இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே என் தலைவர் பண்ணிட்டாரியா அப்படின்னு. ஏன்னா நம்ம மக்கள் திலகம் அவர் சிந்திக்கிறது எல்லாமே நான் சிந்திச்சு 40 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் இது வரணும்னு அப்போவே சிந்திச்சாரு. ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் சரி, இந்த ட்ரைலர் ஃபங்க்ஷனும் சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஆளை சொல்லி காசை கொடுத்து கூப்பிட்டு வர்றானுங்க. நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். எத்தனையோ முறை வந்து கம்பல்சரி ஃபோன் பண்ணிலாம் கூப்பிட்டுருக்காங்க. மயில்சாமியை முடிஞ்சா ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டுவா. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உள்ள நுழையும் போது இத்தனை பேரும், இத்தனை தலைவரும் என் தலைவனுக்கு சமம். இந்த படத்தில் வந்து மஞ்சுளா அம்மாவோட டைலாக் பேசுவாங்க, நல்லா கேட்டுக்குங்க. ரிக்ஷா இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டுக்கு இவ்வளோ காசுன்னு போட்டிருப்பாங்க. 40 பைசா ட்ரிபிள் கடின்னு போட்டிருக்கோம். ஏப்பா 40 பைசா போட்டிருக்கீங்க? ஆமாம். அப்போ 35 பைசா கொடுத்தா 5 பைசா கூட, 5 பைசா அதிகமாக கம்மியாக கொடுத்தா வாங்காமல் விடவே மாட்டோம், கூட கொடுத்தா வாங்க மாட்டோம். ஒரு சின்ன விஷயந்தான். 5 பைசா கம்மியாக கொடுத்தா வாங்காமல் விட மாட்டோம், கூட கொடுத்தா வாங்க மாட்டோம். அவர் திடீர்னு இங்கிலீஷ் பேசுவார். ரிக்ஷா காசில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. எம்ஜிஆர் சொல்லுவார், அம்மா ஆங்கிலம் என்பது அறிவு வளர்த்துக்கிறதுக்கு, ஆடம்பரத்துக்கு இல்லை. இன்றைக்கி நிறையா பேர் ஆடம்பரத்துக்கு தான். எனக்கு பல பேர்த்துக்கிட்ட நான் வந்து இந்த ஒரு யாருக்கிட்ட சரி நான் போய் கேட்டாலும், இப்போ உதாரணத்துக்கு ஐயா கிட்டேயோ இல்லை தியாகராஜ் சார் சார்கிட்டையோ யார்கிட்ட கேட்டாலும், சார் என் தலைவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார், சீக்கிரட்டான விஷயங்கள் சார், யாருக்கு தெரியாத விஷயம் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல பேர்த்துக்கிட்ட நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். வியட்நாமேடு சுந்தரம் அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் இப்போது சமீபத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னால் தான், கொஞ்ச நாளுக்கு முன்னால் இருந்தார். அவர் நானும் ஒரு படங்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் சும்மா அப்படியே காமெடியாக விளையாட்டு இருந்தார். கொஞ்சம் சோகமாக இருக்கார். அவர் சோகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாருனால, என்ன சேச்சா ஏன் சோகமாக இருக்க அப்படின்னா, இல்லை பொங்கல் செலவுக்கு வந்து நம்ம ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருக்குது, அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், சேச்சா ஒரு படம் உங்களை கேட்குறாங்க, நான் வேணால் பேசி கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா? யார்? அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு, ஒரே பேமெண்ட், சிங்கிள் பேமெண்ட் உங்களுக்கு 14 lakhs, 14 லட்சம் ரூபா. 35 வருஷத்துக்கு முன்னால், 40 வருஷத்துக்கு முன்னால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எதுக்காக தெரியுமா அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு? தான் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. பொங்கல் திருவிழாவுக்கு அன்னைக்கும் டெக்னீஷியனுக்கும் தான் சொந்தக்காரனுக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வந்து கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஏன் பிறந்தேன்ங்கிற படத்தில் அந்த பணத்தை வாங்கினார். அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை,
திடீர்னு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டாரான். எல்லாம் பயப்படுறாங்க. என்ன தலைவர் கூப்பிட்றாரு, யாரை எதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, ஏதாவது செஞ்சிட்டீங்களா மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாம் வந்தாங்க, உட்காந்தாங்க. என்ன சார் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்னா? ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 ரூபா சம்பளம் ஏற்றிக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் இஷ்டமா? அவர் சொன்னாராம், சார் உங்களுக்கு மாசு இருக்குது, உங்களுக்கு இது இருக்குது, நீங்கள் 50,000 ஏற்றுறது என்னையா சார் கேட்குறீங்க, எனக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ அவர் சொன்னார், நல்லா கேட்டுக்குங்க, என்ன அன்பு நெஞ்சங்களே, ஒரு தலைவன் ஒவ்வொருவரோட மனதில் எப்படி புகுந்தான் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். என்ன சார் உங்களுக்கு மாசு இருக்குது, நீங்கள் 50,000 ஏற்றுறது எங்ககிட்ட கேட்குறீங்களேன்னு. இல்லையா, நான் 50,000 ஏற்றிட்டேன்னா நீ படத்தை அதிகமாக விலைக்கு வைப்ப, அப்புறம் டிக்கெட்டு காசு அதிகமாக போகும், நான் என்னோட ரசிகனை பார்க்கணும்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 50,000 ரூபா சம்பளம் ஏற்றுறதுக்கு அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. காரணம் என்ன? ரசிகனுடைய டிக்கெட்டு விலை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக. அதுதான் ஹீரோ. எவ்வளோ பெரிய விஷயம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பாரில் வந்து இவ்வளோ பெரிய செட்டு வாங்கிட்டு இருந்தார். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பெரிய செட்டு. அதாவது கோடீஸ்வரன் வீட்டில் தான் அதெல்லாம் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. அப்பேற்பட்ட நேரத்தில் எம்எஸ்சி அவர்கள் வந்து ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து தேட்டரில் வச்சு, தேட்டரில் வாசிக்கிறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்களாம். சார் என்ன சார் இவ்வளோ பெரிய இந்த செட்டில் இந்த பாட்டை போட்டு நான் இன்னைக்கு சின்னவரை மயக்க போகிறேன். அப்படியா சார், அந்த என்ன சார் செட்டு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னாங்க. உடனே எம்ஜிஆர் வர நேரம் பார்த்து, சார் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? எம்ஜிஆர் வந்து சூப்பராக இருக்கேன், எங்கேயா வாங்கினேன், எப்படியா வாங்கினியா, அப்படியே உங்கப்பா பளபளன்னு இருக்கேன், அப்படியா சார் அதில் பாட்டு கேட்குறீங்களா, போட்டு 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 அப்படி பாட்டை போட்டு அது எப்படின்னா தட்டினா மெதுவாக திறக்குமா, மெதுவாக மூடுமா, நம்ம ஒன்றுமே பண்ண அவ்வளோ சாப்பிட்டான். போட்ட ஒன்று நிலவு ஒரு பெண்ணாகி அந்த பாட்டு அப்படியே சுற்றுதான் தேட்டரில். உழவுகின்ற அழகோ அழகோ அழகோ, என்ன சூப்பராக இருக்கியா, எவ்வளோ அது, சேச்சா இந்த வேலை சேச்சா இப்படி சேச்சா, சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு, சரி நம்ம செட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரான். கட் பண்ணால் தலைவர் வந்து செட் எடுத்துருந்தார், சின்ன டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி அமுத்தினா பட்டாக்குன்னு ஓப்பனாங்க. அதில் போட்டு பாட்டை கேட்டாரான், நிலவு ஒரு பின்னாகி உணவுகின்ற சூப்பராக இருக்கியா சூப்பராக இருக்கியா. உடனே எம்எஸ்வி சொன்னாரான், நான் எந்த செட்டில் பாட்டு போட்டு கேட்குறேன், நீ அதில் போட்டு பாட்டு கேட்டு நல்லா இருக்கேண்ணா. தலைவர் சொன்னாராம், என்னோட ரசிகன் ரிக்ஷா ஓட்டுறவன், என்னோட ரசிகன் போஸ்ட் ஓட்டுறவன், என்னோட ரசிகன் வெறுப்பு தைக்கிறவன், என்னோட ரசிகன் ஏழ்மையானவன், என்னோட ரசிகன் வறுமையில் உள்ளவன், அதைத்தான் நான் நினைக்கணும். அவன் எதில் பாட்டு கேட்குறானோ அதெல்லாம் தயா நான் கேட்கணும்னா. இதுதான் சார் ஹீரோஸ். ஹீரோஸ்ங்கிறது இவரு ஹீரோஸ். எவன் இருக்கா சும்மா காசை கொடுத்து ஆளை சேர்த்துட்டு கை தட்டுறது பேர் ஹீரோஸ் இல்லை சார். நிஜ ஹீரோ 1001 படத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணி சுப்பிரமணியம் சார் அவரும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லும் போது சும்மா நம்ம எம்ஜிஆரை பார்த்தோமா கை தட்டமானா இல்லை, உள்ளத்தில் இருக்கணும், தர்மம் பண்ணணும். சில நேரத்தில் சில பேர் என்கிட்ட பணம் கேட்கும் போது இல்லைங்கும் போது அழுவேன். நான் எனக்கு கொடுக்க என்கிட்ட ஆண்டவா நான் ஒரு எம்ஜிஆர் பக்தனாக இருந்தேன், என்னால் கொடுக்க முடியும், நான் அழுவேன். நிச்சயம் நான் என்னுடைய குழந்தை மேல் சத்தியமாக சொல்லுகிறேன், என் மனைவி நான் வணங்கும் என் தலைவர் மேல் சத்தியமாக சொல்லுகிறேன். 6 பேங்கில் அக்கௌண்ட் இருக்கு, எந்த பேங்க்லையும் பணம் கிடையாது. பணம் கொஞ்சமாக இருந்தால் பணத்தை நான் காப்பாற்றுவேன், பணம் அதிகமாக இருந்தால் பணம் என்ன காப்பாற்றணும், தூக்கம் வராது. அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை. 1001 படத்தில் அப்படியே இந்த கப்பலில் அப்படியே போயிட்டுலாம் இருக்கும்போது சாப்பாடு வந்து போட்டில் தான் வருமா. போட்டில் வரும்போது திடீர்னு ஒரு அலை வந்ததுனால போட்டு அப்படி தவறி சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டிய தட்டுகள் இலையெல்லாம் தண்ணியில் விழுந்து போச்சு. மிஞ்சி போனது சாப்பாடு கூட்டு பொரியல் எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறது, ஷூட்டிங் நடந்துருச்சு. நானும் ஒரு சின்ன தவறு நடந்துடக்கூடாது. எம்ஜிஆர் டயனுக்கு பேசிட்டு வரும்போது கத்தி இங்கே மாற்றி கத்தி கட்டிட்டான்னா அவன் காலி. அப்போ அதை விட என்னடா நீ பண்ணுற ஒர்க்கு, உன்னோட ஒர்க் என்ன? ஒவ்வொரு விஷயம் பல விஷயங்களை கேரச்சு வச்சுருக்கேன். இந்த போட்டில் போகும்போது அப்படியே தடுமாறி விழுந்துருச்சு. வந்தாச்சு 12 12:15 வந்துட்டாங்க சாப்பாடுக்கு. அப்படியே போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கரெக்டாக 1 மணிக்கு பிரேக்கு. யாரும் சாப்பிடல, அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் திரும்பினார், தலைவர் திரும்பினார். கூப்பிட்டாச்சு. இப்போ கூட என்னண்ணே அண்ணே இந்த மாதிரி வரும்போது அணை அடித்ததுனால தட்டு இலையெல்லாம் போயிடுச்சு சாப்பாட்டில். அப்புறம் என்ன தான் இருக்குது, ஒரு கூட்டு இருக்குது, பொரியல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எதில் போகிறதுன்னு தான் ஒன்றும் தெரியல. சரி எல்லாத்தையும் கலக்கு அப்படின்னா எல்லாத்தையும் கலக்கினதுக்கப்புறம்
முதல்ல நின்று வாங்கினது எம்ஜிஆர் தான் கை நீட்டி வாங்கினான். என் தலைவன் கை நீட்டின உடனே அவன் போடும்போது பணிஞ்சு போடுவானா, துணிஞ்சு போடுவானா, கம்பீரமாக போடுவானாங்கிறது அவனுடைய உருவம் எப்படி இருக்கும்? அப்படியே அழுதுட்டு அப்படி போடுறான். தலைவர் கை நீட்டதுக்கு அப்புறம் நைலில் நிற்கிறான் கூட்டம் மொத்த பேரும். அதை விட ஹைலைட்டு, அதை ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் வீட்டில் மாட்டிட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனையில் போலீஸ் சொல்ல போனான், ஐயோ தலைவருக்கே சோறு போட்டவனான்னு பாதி பேர் போயிட்டான். எவ்வளோ விஷயங்கள். அதாவது நம்ம தலைவரை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இன்னும் தலைவரோட பிரெயினில் இப்போ வரைக்கும் எவனும் பிறக்கலைங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். எவனுமே கிடையாது, அவங்க கூட இருந்தவங்க கூட யாரும் கிடையாது. அதில் அடித்து சொல்கிறேன், பார்த்துட்டு இருக்கேனே, 51 வயசு. இந்த படம் நீங்கள் இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு 6 வயசு ஃபீலிங் வந்துருச்சு. அதே மாதிரி தேட்டரில் கோயம்புத்தூரில் பாடும்போது அதே மாதிரி கைத்தட்டு தன்னை மறந்துன்றேன். அப்படி தான் ஓடுது, யாருமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்கள். உலகம் சுற்றும் வாலிபனுங்கிற படத்தில் கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் கிளைமேக்ஸ். நல்லா யோசிக்கணும், இப்போ உள்ள அத்தனை சினிமாக்காரர்களும் யோசிக்கணும். 20 நிமிஷமாக 2 எம்ஜிஆர் கிடையவே கிடையாதுங்க படத்தில். ஒருத்தருக்கு மாஸ்க் போட்டாச்சு, ஒருத்தர் கியாமையா சேரில் சுற்றிட்டு இருக்காரு, அவர் தலைவர் இல்லை. இன்னொருத்தர் முகமுடி போட்டு அவரும் தலைவர் இல்லை. எப்பப்போ க்ளோஸ் அப் காட்டுறாங்களோ அவர் தான் தலைவர். 20 நிமிஷம் படம் பார்க்குற அத்தனை பேத்தையும் அப்படி உட்கார வச்சு மிரண்டு 2 தலை அப்பா அந்த தலைவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். இந்த சினிமா சகல விஷயம் கற்றுக்கொண்ட சகல வல்லவன் என்றால் மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல் உலகத்தில் எவரும் கிடையாது, எவரும் பிறக்க முடியாது. ஆண்டவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எவனுக்குமே தரமாட்டான். வாழ்க எம்ஜிஆர், வாழ்க எம்ஜிஆரின் புகழ், வாழ்க தர்மம். நன்றி, வணக்கம். என் ரத்தத்து ரத்தமாக உணர்ந்தப்ப என் வாழ்க்கையில் இன்று முழுமை அடைந்த நாள். காரணம், நான் புரட்சி தலைவரோட நடித்ததில்லை, பேசினதில்லை, பழகினதில்லை. என்னடா வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படா வரும்னு நினச்சேன். அந்த நாள் இந்த நாள். என்றும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர்தான் புரட்சி தலைவர். அவரை பற்றி சொன்னார் மயில்சாமி அவர்கள். காரணம், அவரை பற்றி நிறைய விஷயங்கள்ல அவர் நிறைய டயக்னைஸ் பண்ணுவார், எனக்கு தெரியும். காரணம், அவர் மிகவும் நேசித்தவர். நான் என்னைக்கு மயில்சாமி அவர்களை சினிமாவில் சந்தித்தேனோ அன்றிலிருந்து அவர் பேசும்போதெல்லாம் புரட்சி தலைவர் பற்றி தான் பேசுவார். அன்றிலிருந்து இன்று வரை என்றுமே அவர் அப்படி தான். என்னால் அவர் பேசும்போது எனக்கே அப்படியே நான் ஒரு ரசிகனாய் தான். உங்களை மாதிரி தான் அவரை இவர் பேசும்போது சரி, நம்ம வின்சென்ட் அசோகன் அவர்கள் பேசும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன். ஒரு முழுமையான நாள் சொல்கிறது காரணம், ஒரே ஒரு வாட்டி தான் நான் புரட்சி தலைவர்களை நேரில் பார்த்துருக்கேன். எங்கன்னா சோலா ஹோட்டலில் ஷூட்டிங், தேங்காய் சீனிவாசன் அவர்கள். நான் அப்போ ஸ்கூல் படிக்கிறேன். நாங்களாம் அப்படி இப்படி கை காட்டுறோம். அப்படி திரும்பி பார்த்தார். ஆஹா, அதுதான் பார்வை, அதுதான் சிரிப்பு. அந்த ஆப்பிள் முகத்தில் அப்படியே பார்த்தேன். எங்கள் பார்த்து நீங்கள் எப்படி கை காமிக்கிறீங்க, அது மாதிரி கை காமிச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கியம் என்னென்னா, புரட்சி தலைவர் படத்தில் ஃப்ரண்ட் ரோவில் தான் உட்காந்து பார்க்கணுமா. நானும் முதல் ரோவில் உட்காந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். நான் என்றுமே அவருடைய ரசிகன்தான். அவரை பற்றி நான் ஒரு சிலர் சொல்லி கேள்வி, எல்லாருமே சொல்லுவாங்க சினிமாவில். அதில் ஒரு முறை பி வாசு இருக்கார் இல்லையா, டைரக்டர் பி வாசுடைய தந்தை தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மேக்கப் ஒப்பனையாளர். ஒரு பீதாம்பரம் அவர்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா அப்படின்னு நான் சொன்னப்பா, நீங்களாம் புரட்சி தலைவர் கூட நிறைய மேக்கப்லாம் போட்டு இது பண்ணியிருப்பீங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு 2 விஷயம் சொன்னார். புரட்சி தலைவர் என்ன பண்ணுவாரா, மேக்கப் பண்ணும்போது டல்லாக இருந்துட்டாரன். டக்குன்னு என்ன ஆச்சுன்னு வரான். இந்த மாதிரி இப்படியாச்சு அப்படியாச்சுன்னொடனே அப்படியான்ட்டு என்ன பண்ணுவாராம், சொல்லவே மாட்டாராம். அது எப்படி செஞ்சாருன்னு தெரியவே தெரியாதான். பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் ஆகிடுமா, மறுநாள் இப்படி காலில் ரொம்ப நன்றிங்கன்னு வர. அதே போல் உலக நடிகர்களிலே ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பீதாம்பரம் அவர்கள் சொன்னார். புரட்சி தலைவர் அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே வர, அறச்சொல் வராதாம், கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார். பீதாம்பரம் அவர்கள் சொன்னார், ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தாலே அவன் மனிதன் அல்ல, கடவுள். புரட்சி தலைவர் கடவுள். இன்னைக்கு ஏதோ நீங்களாம் இருக்கீங்க, நீங்களாம் எத்தனாவது தலைமுறை, அதாவது இப்போ நம்மளாம் இங்கே இருந்து அவரை பாராட்டுறோம், பேசுகிறோம், அவரை அப்படி ரசிக்கிறோம். இதற்கு முன் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த அவர்களை, அவருடைய ரசிகர்கள் நினச்சி பார்த்தோன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. அப்படியே துடிப்பாங்களாம், அந்த துடிப்பு. அதனால் அப்பேற்பட்ட விழா
இந்த விழாவில் நான் இங்கே கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மட்டும் இல்லை, அவருடைய ஒவ்வொரு படமும் இது மாதிரி வரணும். சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபன்னு. ஐயோ, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஎம் சௌந்தரராஜன் வாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஜிஆர் பாடல்கள் தான் நான் வந்து ஸ்டேஜில் பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டு இருக்கேன், நான் ஆணையிட்டார் அது நடந்து விட்டார். என்ன பாட்டு? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். என்ன பாட்டு, என்னென்ன படங்கள், அவ்வளவு அதாவது எனர்ஜி, மக்களுக்கு வந்து எனர்ஜி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் சொன்னால் புரட்சி தலைவர் தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ அவர்கள் காலத்தில் நாம் வாழணும்னா கூட அவர்கள் வந்து நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் கடவுளாகத்தான் இருக்கிறார். இவங்க சொன்னாங்க வரும்போது ஏதாவது நீங்கள் மிமிக்ரியில் ஏதாவது ஒன்று பண்ணோன்னு, ஒரே ஒரு விஷயந்தான் நான் அப்படி இங்கே உட்காந்துருக்கும்போது டைப் பண்ணேன். அது நான் வந்து எப்போவுமே தெரியும், நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள் அவர் வாய்ஸில் இப்போ சொல்கிறேன், கண்ணா கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி, கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் என்றைக்குமே புரட்சி. அப்பேற்பட்ட, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான். எங்களுக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள். அவரை நினைச்சு தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய கொள்கைகள், அவருடைய ஒழுக்கங்கள். மயில்சாமி சொன்ன மாதிரி தியேட்டரை பற்றி சொன்னார். அந்த தியேட்டர் ஒரு மயில்சாமிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி கை தட்டணும். நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மக்களை வந்து நினைச்சு வாழும் மனிதர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கம்மிங்க. மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவ்வளவு அற்புதமான மனிதர். அவருடைய காலத்திலே நாங்கள் வாழவில்லை என்றாலும் இது போன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டு உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு கரவூசி தட்டும் போது அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு நினைப்பு எங்களுக்கு வருகிறது. அந்த வாய்ப்பை தந்த சுரேஷ் சந்திரா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறி உங்கள் சார்பாக விடைபெறுகிறேன். வாழ்க புரட்சி தலைவர். புரட்சி தலைவரோட அப்பா நடித்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நான் பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மேடைக்கு என்னை அழைச்சி உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்காங்க. புரட்சி தலைவரை வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு ஐடல் வர்ஷிப்னு சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன். ஏன்னா என்ன நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் தான். அவ்வளவு கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செஞ்சு, அது மட்டும் இல்லை அது அப்பாவும் செய்யணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி உணவு கட்டுப்பாட்டில் இருந்து எக்ஸசைஸ்லேருந்து ஒவ்வொரு நீங்கள் பார்க்குற இவங்க 2 பேர் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட புரட்சி தலைவரோட அதிக படங்களில் நடித்தவர் எங்கள் அப்பா தான். அந்த பெருமை அவருக்கு தான். கிட்டத்தட்ட 60 படங்கள்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு படத்துலையும் வந்து சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவருடைய விருப்பம். காரணம், ரசிகர்களாகிய உங்களுக்கு அது சண்டைனா புரட்சி தலைவர் தான். உங்களைப் போலவே அந்த மாதிரி சண்டை காட்சிகளை ரொம்ப ரசித்து பார்த்தவன் நான். அதாவது புரட்சி தலைவரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அவங்ககிட்ட இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது, முதல்ல இதை சொல்ல விரும்புகிறது, இவங்க 2 பேரும் நடித்த இவங்க அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான். அப்பாவும் வந்து முதல்ல இவர் கூட நடிக்க ஆரம்பிக்கணுன்ற அந்த ஒரு சமயத்திலேயே வந்து இவருடைய ரசிகராக தான் இருந்தார். அப்புறமா தான் இவங்க 2 பேரும் படங்களில் நடித்தாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க. அப்பாவுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு காரணம் புரட்சி தலைவர் தான். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வந்து அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நடிகருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது, அதாவது ஒரு வில்லன் நடிகர் ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது, தான் நினைத்தால் அந்த திரைக்கதை அந்த சீனை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். ஏன் எடிட்டிங்கில் கூட கட் பண்ணலாம், ஏன் டயலாகை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் அந்த இவங்க 2 பேரும் மோதிர காட்சி, அதாவது நான் சொல்கிறது வசனம் பேசி மோதிர காட்சிகள், அப்படி இல்லைன்னா
வில்லனுக்காகவே தனியாக எழுதப்பட்ட அந்த காட்சி சிறப்பாக அமையணுங்கிறது இவருடைய நோக்கம். ஏன்னா படம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே காரணம், சுயநலம் இல்லாமல். அதனால தான் அப்பாவுக்கும் பேர் கிடைச்சது, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. புரட்சி தலைவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள், மதிப்பிற்குரிய திரு நம்பியார் அவர்களும் நிறைய படங்களில் இவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களாகிய நீங்கள் எப்போ எது எடுத்தாலும் சொன்னால் அசோகன் நம்பியார் தான் சொல்லுவீங்க. அப்படின்னும் பொழுது இவரை பற்றி ஒரு சிறப்பான குணம் வந்து புரட்சி தலைவரோடது, சக நடிகர்களுக்கு நடிப்பதற்கு சுதந்திரமும் அதற்கு உண்டான இடமும் கொடுப்பது தான். இது வந்து சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததற்கு இதுதான் முதல் காரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. பிறகு அப்பா வந்து இவங்க 2 பேரும் நடித்தது, அப்பா வந்து அண்ணனா நடிச்சிருக்காரு புரட்சி தலைவருக்கு, தந்தையா நடிச்சிருக்கார், வில்லன் ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், அப்பா இறந்து போன அன்னைக்கு நவம்பர் 19, 1982 இந்த நாள் தலைவர் வந்து டெல்லியில் இருந்தார். அன்றைக்கி தான் ஏஷியாட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி இந்தியா ஹோஸ்ட் பண்ணி நடந்தது. அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்க கூட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டே. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்தவர் புரட்சி தலைவர், அப்பாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு. அது வந்து ஒரு மாபெரும் தலைவனுடைய ஒரு ஹியூமனிட்டி. நினச்சிருந்தா அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அப்படி இருந்தும் செய்தியை கேட்ட ஃபங்க்ஷன் முடிந்த அடுத்த நிமிடமே ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்தார். அதுதான் புரட்சி தலைவர். அது மட்டுமல்ல, அப்பாவுக்கு அப்புறமா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து காலேஜில் சேரணும் பொழுது நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரணமே புரட்சி தலைவர் தான். இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களையெல்லாம் சந்திக்க அழைத்ததற்கு இதை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி, மிக பணிவான நன்றி. எம்ஜிஆர் ரசிகர்களாகிய உங்களை இந்த விழாவின் மூலம் நான் சந்தித்ததற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.